ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னாக்கா துர்கா லட்சுமி சரஸ்வதி முப்பெரும் தேவியர் சன்னதிக்கு தாங்க கிளம்பிட்டோம். நம்ம கோவிலுக்கு போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு நாங்கள் பூவும் கட்டியாச்சுங்க. நானும் பாப்பாவும் பூ கட்டி எடுத்துட்டு போயிட்டு இப்போ வளையல் வாங்கி கொடுக்கலான்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். 2 நாளுக்கு முன்னாடியே வாங்கி கொடுங்க. நானும் இன்னும் வாங்கி கொடுக்கல. இப்போதான் நான் கிளம்புறோம் வாங்கி கொடுக்க. நம்ம முன்னாலே வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அதனால இன்னைக்கு போயிட்டு துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாங்க. ஆடி போகிறதுக்கு வாங்க போகலாம் துர்கா கோயிலுக்கு. பாருங்கள், நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம போயிட்டு வளையல் வாங்கி கொடுத்துடலாம். அது இன்றைக்கி நிறைஞ்சி அமாவாசையில் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. வளையலெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அம்பாளுக்கு கோயில் உள்ளேயே வச்சுருக்குறாங்க. கண்ணு இது பாக்ஸ் எவ்வளோம்மா? ஒன்று அண்ணா, இது ஒரு செட்டு 50 ரூபாவா? இது 3 செட்டு வாங்கியாச்சுங்க. முப்பெரும் தேவியாருக்கு. கண்ணு இது கவரில் போட்டுருமா? பாருங்கள், நம்ம வளையல் வாங்கிட்டு போனால் நார்மலாக எல்லா கோவில்லையுமே அப்படியே கொடுப்போங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் துர்கா லட்சுமி சரஸ்வதி கோவிலில் அங்கே ஆஃபீஸ் ரூமில் கொடுத்து சார்கிட்ட பில் போட்டு நம்ம என்ன பேர் கொடுத்து நம்ம பில் போடுறோமோ அதை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வளையல லேடிஸுங்க மாலை கட்டுற இடத்த நம்ம கொடுக்கணுங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். சரிங்கப்பா. சரிங்கப்பா. சரிங்க. ஆடி போன அன்னைக்கு வளைகாப்பு முடிஞ்ச அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் டைமில் தான் வளைகாப்பு பண்ணுவாங்க கோவிலில். அன்னைக்கு வந்து நம்ம அந்த பில்லு எடுத்துகிட்டு போனோம்னாக்கா நம்மக்கிட்ட அந்த வளையல் வளைகாப்பு பண்ண வளையல அம்பாள் வளையல நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பில்லு காமிச்சோம்னா நம்ம அந்த வளையல கையில் போட்டுக்கணும்னா அவ்வளோ நல்லதுங்க. அதுவும் இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி கோயில் ரொம்ப சக்தி வாழ்ந்த கோயிலுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே நடக்குங்க. நம்ம போரூரில் இருக்கிற கோவில் எல்லாமே ரொம்ப சக்தி வாழ்ந்த கோயிலுங்க. ஏன்னா எல்லாமே நான் ரொம்ப அனுபவபூர்வமாக இதை உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வளையல் வாங்கி கொடுத்துட்டோங்க. இடையில ஒரு நாள் தான் அப்படி வாங்கி கொடுத்தாச்சுங்க. அம்பாலையும் நல்லா சேவிச்சாச்சு. நாங்களும் கிளம்பிட்டாங்க.